முக்கிய செய்தி, பாகிஸ்தானிடம் சிக்கிய எல்லை பாதுகாப்பு படை வீரர் தற்போது இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இவர் எப்போது பாகிஸ்தானிடம் சிக்கினார்? ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பாகவா, பிறகா? தற்போதைய விவரங்கள் என்னென்ன? ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்புதான் இவர் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸால் கைது செய்யப்பட்டார். பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸால் கைது செய்யப்பட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரரான பூர்ணம் குமார் சாஹூ தற்போது இந்தியாவிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி பஞ்சாபின் பெரோஸ்பூர் பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த 40 வயதாக கூடிய பூர்ணம் குமார் சாஹூ தெரியாமல் சர்வதேச எல்லையை கடந்து பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றார். இதனைத் தொடர்ந்து அவரை பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் கைது செய்து தங்களுடைய காவலில் வைத்திருந்தனர். கடந்த 20 நாட்கள் ஆன பிறகும் கூட அவர் தொடர்ந்து இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் நீடித்து வந்தது. இதற்கிடையே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போர் சூழல் ஆகியவற்றின் காரணமாக அவர் மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவாரா இல்லையா என்ற ஒரு பெரும் கேள்வியும் அச்சமும் எழுந்த சூழ்நிலையில்தான் அவரை இந்தியாவிடம் பத்திரமாக ஒப்படைப்பதற்கு ஒருபுறம் இரு நாடுகளுடைய வீரர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இரு நாடுகளிடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு ஒரு சுமூகமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது பூர்ணம் குமார் சாஹூ அட்டரி வாகா எல்லை வழியாக நிறுவப்பட்ட புரோட்டோகாலின் படி இந்திய தரப்பிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய மனைவி கூட மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜியை சந்தித்து தன்னுடைய கணவரை பத்திரமாக மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் சுமார் 20 நாட்களுக்கு பிறகு இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் PK சாஹூ பத்திரமாக பாகிஸ்தான் தரப்பால் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதனால் அவருடைய குடும்பம் ஆறுதலும் நிம்மதி பெருமூச்சும் அடைந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.